வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எங்க அம்மா தோசை மாவு அரைச்சாங்க. நம்ம அந்த தோசை மாவை வச்சு நம்ம ஒரு மசாலா புளி பணியாரம் தான் பார்க்க போறோம். வெல்கம் டு சமையல். புளி பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: தோசை மாவு, கேரட், பீன்ஸ், தேவையான அளவு உப்பு, திருவிய தேங்காய், பொடியா நறுக்கின சின்ன வெங்காயம், கருவேப்பிள்ளை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள். ஏற்கனவே பீன்ஸ், கேரட், வெங்காயத்தை ஏற்கனவே நான் பொடியா நறுக்கி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சிட்டேன். வானல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நான் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டேன். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிறதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடியா நறுக்கின கேரட், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம திருவி வச்ச தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல பச்சை மிளகா பொல்லையானா சின்ன பசங்க சாப்பிட்டாங்கன்னா வாயில ஆப்டும். அதனால நான் இதுல மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிக்கே மிளகாத்தூள். இப்போ நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம நெய்ல வதக்கிறதுனால நல்லா டேஸ்டா இருக்கும். நான் பீன்ஸ், கேரட், வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை நல்லா நான் நறுக்கி பொடி பண்ணி தான் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தோசை மாவுக்கு மாற்றிக்கலாம். நான் தோசை மாவில் உப்பு போடல. ஆனால் இந்த டிஷ்ஷிலே நான் உப்பு போட்டேன். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் வேணால் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு புளி பணியாரம் சட்டி வச்சுட்டு புளி பணியாரம் சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம். எவ்வளவு அழகா பொரியுது பாருங்க.
இதில் வந்து நம்ம முக்கால் குழி மட்டும்தான் ஊற்றணும். ஃபுல் குழி ஊற்றினோன்னா ஒப்பிட்டு வந்துடும். இப்போ ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மேலே நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். எனக்கு ஊற்றின நெய்யே போதும். நான் வந்து என்னுடைய நியூ ஹாட் பாக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ என் தங்கச்சி வெளியே போயிருக்கா. அதனால நான் குழி பணியாரத்தை வந்து இதில் சுற்றி இதில் வைக்க போறேன் தங்கச்சிக்காக. வாங்க இதில் மாற்றிக்கலாம். நான் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டேன். இப்போ நான் இதை மூடி வச்சிருக்கேன். இப்போ நான் அடுத்த எடி எனக்காக ஊற்றிக்கிறேன். இப்போ நான் வந்து மாவை இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ என்னுடைய குழி பணியாரம் வெந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த ஹாட் பாக்ஸ்லேயே மாற்றிக்கிறேன். என் தங்கச்சி வந்ததுக்கப்புறமா நானே தங்கச்சி ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க மாற்றலாம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இப்போ நம்மளோட சுவையான மசாலா குழி பணியாரம் ரெடி. இப்போ என் தங்கச்சிக்கும் எனக்கும் ஹாட் பாக்ஸ் எடுத்து வச்சிருந்தோம்ல, இப்போ என் தங்கச்சி நான் டேஸ்ட் பண்ண கூப்பிட போறேன். இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ண போறேன். யாமி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காத பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பை.